கைஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா 5600G வச்சு எனக்கு ஒரு பக்கா சூப்பரான பிசி பில்ட் இன் 30K பட்ஜெட்டில் வேணும். இதான் கஸ்டமரோட ஏகப்பட்ட கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். ஸோ அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்க ஆஃபர் தான் இன்றைக்கி நம்ம 5600Gயில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 25 நம்பர்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ AMD Ryzen 5 5600G. ஸோ இந்த ப்ராசரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. கேமிங், எடிட்டிங் எல்லாத்துக்குமே கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாமல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டில் வேறு லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பட்ஜெட் ப்ராசர்னே சொல்லலாம். இது ஒரு 6 கோர் 12 த்ரெட் பியூர் APU ப்ராசர். ஸோ இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க இந்த கிட்டோட ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா 30,990 ரூபா. ஸோ இந்த நாங்கள் சொல்லக்கூடிய இந்த 30,990 ரூபா அப்படின்றது இன்க்ளூடிங் GST இன்வாய்ஸ், இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, இன்க்ளூடிங் விண்டோஸ் 11 ப்ரோ OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க, இன்க்ளூடிங் ஆல் பேசிக் சாஃப்ட்வேர் சேர்த்திடுவாங்க, இன்க்ளூடிங் டெலிவரி. கஸ்டமர் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. சார் 30,990 ரூபாய்க்கு நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் அதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ப்ராசர் பார்த்திங்க அப்படின்னா Ryzen 5 6 கோர் 12 த்ரெட் 5600G. இது ஒரு பக்கா APU ப்ராசர். கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாமல் நீங்கள் எடிட்டிங் கேமிங் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இது சூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு. இந்த மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியதே கிடையாது. இது ஒரு ப்ரோ சீரியஸ் மதர் போர்டு. அஸ்ராக்கோட B450M Pro 4 ரெவிஷன் 2.0 மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டில் 10 ஃபேஸ் VRM வந்துடும். VRMக்கு ஹீட் சிங்க்கும் வந்துடும். இதில் டைப் C போர்ட்டும் வந்துடும். 2 NVMe ஸ்லாட் வந்துடும். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு NVMe போட்டுருவோம். நம்ம எக்ஸ்ட்ரா ஃபியூச்சரில் இன்னொரு NVMe போட்டுக்கலாம். இது போட்டு 4 ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த 4 ஸ்டோரேஜுக்கான 4 SATA கேபிள் SMPSல வந்துடும். அதையும் நம்ம அடுத்து பார்ப்போம். ட்ரிபிள் மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். VG, HDMI, DVI போட்டு 3 போர்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சூப்பரான மதர் போர்டுனே சொல்லலாம். 4 RAM ஸ்லாட்டோட 2 கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டும் போட்டுக்கலாம். AMD கிராஸ் ஃபயர் டெக்னாலஜி. இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு இந்த மதர் போர்டுக்கு டெடிகேட்டாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனலில் போய் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம 30,990 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்க ப்ராசர் AMD Ryzen 5 5600G. ரெண்டாவது மதர் போர்டு பார்த்திங்க அப்படின்னா அஸ்ராக்கோட B450M Pro 4 ரெவிஷன் 2.0 மதர் போர்டு. இது ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் மதர் போர்டு. ஸோ போர்டு ப்ராசர் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ரேமு. ஸோ எல்லா பார்ட்ஸையுமே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். ரேம் பார்த்திங்க அப்படின்னா கோர்ஷியர் வென்ஜியன்ஸோட 3200 மேட்ஸில் சிங்கிள் ஸ்லாட்டில் 16 GB கொண்டு வந்திருக்கோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கஸ்டமர் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்களே ஒரு ரேம் ஆஃபர் போட வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 16 GB போட்டாங்கன்னா 32 GB ஆயிரும். ஃபியூச்சரில் 64 GB வரைக்கும் இதில் நீங்கள் போர்டில் அப்டேட் பண்ணிக்கலாம். மதர் போர்டும் ப்ராசரும் அப் டு 128 GB ரேம் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் ஃபியூச்சரில் உங்களோட பிசியை மேற்கொண்டு மெருகேற்றுறதுக்கு நீங்கள் இன்னொரு 16 வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 64 GB வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம சிங்கிள் ஸ்லாட்டில் கோர்சியர் வெஞ்சன்ஸோட 3200 MHz 16 GB ரேம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா OSக்கு க்ரூஷியலோட P3 500 GB 3500 MBPS ஸ்பீடு உள்ள ஒரு பக்காவான NVMe தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ OSக்கா இது நீங்கள் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா இன்னொரு NVMeயும் மதர் போர்டில் போட்டுக்கலாம். ஸோ இது போல் 2 SSD கனெக்ட் பண்ணிக்கலாம், 2 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா லேப்கேரோட ஃப்ரண்ட்டில் 2 ARGB ஃபேன் வந்துடும். சைடில் ஃபுல் டெம்பர் கிளாஸு, பேக் சைடில் ஒரு ARGB ஃபேனு. இந்த CPUவில் நம்ம PC பில்டு பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். ஸோ சூப்பரான ஒரு கேபினெட்னே சொல்லலாம் இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில். இந்த 30,990 ரூபாய் கிட்டக்கு நம்ம இந்த கேபினெட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ PC ரிசீவ் பண்ணணும் எல்லாருமே மொபைல் ஹாட்ஸ்பாட் பண்ணி நெட் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒய்ஃபை டாங்கல். ஸோ இந்த ஒய்ஃபை டாங்கல் பில் வேல்யூ ₹1 அடிச்சிருப்பாங்க. ஃப்ரீன்னு தான் சொல்லணும் கான்ஸ்டன்ட் பண்ணால். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா SMPS. இந்த ட்ரிப் ஒரு தரமான SMPS கொண்டு வந்திருக்கோம். ஃபிங்கர்ஸ் பிராண்டுக்கிட்ட இருந்து பியூர் 500 வாட்ஸ் 500 வாட்ஸுக்கான பியூர் SMPS. ஸோ இந்த SMPS தான் நம்ம இங்கே அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபேனோட நல்ல ஒரு சைலண்ட் கூலிங்கு, உள்ளே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே டீட்டெயிலாக தெரியுற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் SMPSனே சொல்லலாம். ஸோ இந்த SMPSல நீங்கள் ஃபியூச்சரில் அப் டு 3060 கிராஃபிக்ஸ் கார்டு வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பியூர் 500 வாட்ஸ் 500 வாட்ஸும் பீக் SMPSன்னு சொல்லலாம். ஒரு பக்கா SMPS 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடியது. ஸோ அந்த SMPS தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த SMPS தனியாக வேணும்னாலும் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. வெறும் 1999 ரூபா இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் டெலிவரி 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஒரு பக்கா ஆஃபரில் போயிட்டுருக்கு. இந்த SMPSல வரக்கூடிய பின்ஸ் ஃபுல்லாக இங்கே போட்டிருப்பாங்க உங்களுக்கு. 20+4 பின்றது நம்ம மதர் போர்டோட மெயின் பவர். 4+4 பின்றது இப்போ வரக்கூடிய மதர் போர்டுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 8 பின் வரும் பார்த்தீங்கன்னா அந்த CPU கனெக்டரு. ஸோ 4+4x4 பின் SATA கனெக்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 4 SATA போட்டிருக்கும், 4 பவர் SATA போட்டிருக்கும். ஸோ அதை வந்து 8 போர்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 3x4 பின் IDE கனெக்டர். ஸோ இந்த IDE கனெக்டர்ன்றது உங்களுக்கு தனியாக, அதாவது எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கக்கூடிய SATA பவர்னு ஒன்று வரும். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ 1+4 பின் FDD கனெக்டர். ஃப்ளாப்பி டிஸ்க் கனெக்ட் பண்ணி இப்போலாம் ஃப்ளாப்பி டிஸ்க் யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை பற்றி நம்ம பேசவே வேணாம். கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6+2 கிட்டத்தட்ட
8 பின் PCI கிராஃபிக்ஸ் கனெக்டர். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் 3060 கிராஃபிக்ஸ் கார்டு போட்டாலுமே இந்த எஸ்எம்பிஎஸில் பக்காவாக பவர் எடுத்துக்கும். இது ஒரு பியூர் 500 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ், 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடியது. ஸோ இப்போ நம்ம 30,990 ஒரு 30K பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு பிசி பில்டு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காதுங்க. ரெண்டாவது, நம்ம சொல்லக்கூடிய இந்த 30,990 ரூபா அப்படின்றது பிசி பில்டு பூரா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கீழே 800, 900 ரூபா, 1000 ரூபான்றது பேக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங் சார்ஜ் சேர்ப்பாங்க. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ நிறையா போட்டிருக்கேன். பிசி பில்டுன்றது சும்மா நம்ம லேபிள் ஒட்டி அப்படியே அனுப்புறது கிடையாது. ப்ராடக்டை ப்ராப்பராக அசம்பிள் பண்ணணும், ப்ராப்பராக கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ப்ராப்பராக பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இதுபோல் Windows 11 Pro ஓஎஸ்க்கான லைஃப் டைம் லைசன்ஸ்க்கே ஆக்டிவேட் பண்ணிடும். அதோட ஒருத்தே 999 ரூபா. கஸ்டமர் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலையாக இருக்கணும். ஸோ இந்த 30,000 ரூபா பட்ஜெட் பிசி பில்டு ஒரு லிமிடெட் ஸ்டாக் தான். ஏன்னா ப்ரைஸிங் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்குது இப்போ எல்லா பார்ட்ஸுமே. ஸோ அது ஏன் ஏறுது அப்படிங்கிற டீட்டெயில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பிசி பில்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருக்கீங்க, ஒரு அடுத்த வாரமோ 2 நாளோ 3 நாளோ கழிச்சு பர்ச்சேஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு கரெக்டான டைமிங்கு. 30K பட்ஜெட்டுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே நீங்கள் பார்த்தாலும் ஒரு கொட்டேஷன் வாங்கினாலுமே ஸோ இந்த மாதிரி காம்பனன்ட்ஸு ஒன்று தேர்ந்தெடுத்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிறோங்க. டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண அவசியமே கிடையாதுங்க. காம்பனன்ஸ் டீட்டெயில்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். லிங்க்கில் போங்க, என்னென்ன பார்ட்ஸ் வருன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக இருக்கும். டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த 30,990 ரூபான்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் அசம்பிளி, இன்க்ளூடிங் ஓஎஸ் பேஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன். கஸ்டமர் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. அதர் ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க டெலிவரி ஏரியா பின்கோடு தகுந்த மாதிரி டெலிவரி சார்ஜ் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.